ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக இன்றைக்கி நான் பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். இது வீட்டிலே ரெடி பண்ண மாவு. பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா அலசி அதில் இருக்க தண்ணியில் நல்லா வடித்து ஒரு சுத்தமான துணியில் ஃபேனுக்கு கீழே உணர்த்திக்கிங்க. ரொம்ப உணர்த்தக்கூடாது, ஓரளவுக்கு அதில் ஈரம் இருக்கணும். ஈரம் இருக்கிற அரிசியை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா சலித்து திருப்பி அதை போட்டு அரைச்சி சலிச்சுக்குங்க. அப்படி ரெடி பண்ண மாவு தான். இப்போ நம்ம அந்த மாவை வறுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வறுக்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கனால கொஞ்சம் கிளறத்துக்கு டைட்டாக இருக்கும். மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னா கிளறும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக கிளற வரும். அதுதான் அதோட கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வெள்ளை சீடை செய்யறதுக்காக நம்ம வெள்ளை கரைசலை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3/4 கப்பு அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தவுடனே நிறுத்திடுங்க. நம்ம இதில் பாகெல்லாம் காய்ச்ச போகிறதில்ல. இப்போ இந்த கரைசலை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் ஒரு கப் எடுத்துக்க போகிறோம். அந்த வறுத்த மாவை நல்லா சலித்து யூஸ் பண்ணிங்க, ஏன்னா அதில் கட்டி கட்டியாக இருக்கும். அடுத்து இதில் வறுத்து பொடி பண்ண உளுத்த மாவை சேர்த்திக்க போகிறோம். இந்த உளுத்த மாவை சலித்து சேர்த்திக்கிங்க, ஏன்னா அதில் கட்டி இருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கிட்டோம். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிங்க. அடுத்து தேங்காய், துருவின தேங்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அடுத்து பொடிச்ச ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை கரைசல், அதை வடிகட்டி சேர்த்திங்க. ஏன்னா வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம எல்லா வெள்ளை கரைசலையும் சேர்த்த போகிறதில்ல, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்தி நல்லா சப்பாத்தி மாவில் பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா பாகு சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூன் வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சீடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிசைஞ்சு நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து உப்பு சீடைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வறுத்து சலித்த மாவை நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்த மாவு சேர்த்திக்கலாம். அதில் பொட்டுக்கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க போகிறோம். அடுத்து பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்திக்கிட்டோம். அடுத்து துருவின தேங்காய் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அடுத்து வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக வெண்ணெய் சேர்த்திங்க. வெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா சீடை சூப்பராக இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். நல்லா எல்லாமே நல்லா கலந்து ஓரளவுக்கு ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்படி வெள்ளை சீடை பிசைஞ்சோமோ அதே மாதிரி இதுலேயும் வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சீடை செய்கிறதுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 மாவுமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம்னா நம்ம சீடை ரெடி ஆயிரும். நான் வெள்ளை சீடை செய்யறதுக்காக அதை உருட்டிக்க போகிறேன். ரொம்ப முழுன்னு உருட்டிடாதீங்க. ஓரளவுக்கு அதில் லைட்டாக வெடிப்பு இருக்கணும். இருந்தால் தான் அந்த சீடை வெடிக்காமல் எண்ணெய் உள்ளுக்குள்ளே போய் நல்லா பொரிஞ்சு வரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் காரம் 2 ஒன்றா செய்யும்போது நம்ம ஸ்வீட் செய்கிறத முதல்ல செஞ்சு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா காரம் செஞ்சுட்டு அந்த எண்ணெயிலே நம்ம ஸ்வீட் போட்டோம்னா அந்த காரத்தோட இதெல்லாம் அந்த ஸ்வீட்டில் ஏறிக்கும். அதனால் எப்பயுமே ஸ்வீட் செஞ்சுட்டு அப்புறமேட்டு நம்ம காரம் இதை நம்ம அதில் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி ரெடி பண்ணியாச்சு.
அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது தான். அடுத்து உப்பு சீடை மாவையும் நம்ம வந்து அதே போல் உருட்டி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுவும் அதே போல் தான் ஓரளவுக்கு லைட்டாக வெடுப்பு இருக்க மாதிரி உருட்டிக்கிங்க. அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எண்ணெய் போய் நல்லா பொரிஞ்சு ரெடியாகும். இது மாதிரியே எல்லா மாவையும் உருட்டி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ மாவு எல்லாமே நம்ம உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. நான் சொன்னது மாதிரி நம்ம வந்து இனிப்பு வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம் எண்ணெயில். ஏன்னா வந்து இனிப்பு பொரித்ததுக்கப்புறம் நம்ம காரம் பொரிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி காரம் பொரிச்சிட்டு இனிப்பு பொரித்தோம்னா ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரத்தோட டேஸ்ட்டு ஏறிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு சீடையாக போடணும். அப்படியே நம்ம வந்து அதில் போட்டுறக்கூடாது. அப்படியே போட்டதுக்கப்புறமேட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மேலேயும் நல்லா பொரிஞ்சு வரும், உள்ளே இருக்கிற மாவும் நல்லா அதில் பொரியும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கலர் மாறிடும், சீடையும் நல்லா வேகாது. இந்த சீடை எப்படி பொரிஞ்சிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நம்ம போட்டோன்னே நல்லா பபுள்ஸ் வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா கொதித்து அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். அது வரைக்கும் நல்லா இது போல் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து பபுள்ஸ் வந்து ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் இது வந்து ரெடி ஆயிரும். அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீடை வந்து நல்லா ஹார்டாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீடை நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே எண்ணெயிலே நம்ம வந்து உப்பு சீடையும் போட்டு பொரிக்க போகிறோம். இது வந்து ஒவ்வொன்றா போடணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம். சீடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்குங்க. சீடை பொரிக்கும்போது நம்ம சீடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீடை நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், நம்ம இதை எடுத்துடலாம். இதுதான் அதோட கரெக்டான ஸ்டேஜு. இதே மாதிரி அளவில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சீடையுமே ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் வந்து இதே அளவு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலறை ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.